வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு நாளைக்கே உங்க வேலை போகலாம், இல்லை நீங்க எதிர்பார்க்காத பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரலாம். இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடவுள் புண்ணியத்தில் இவ ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கே உங்க வேலை போகுது, இல்லை நீங்க எதிர்பார்க்காத பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நமக்கு பணம் தேவைப்படும்ல. அந்த டைம்ல நம்ம யாருக்கிட்டையும் போய் கையேந்திர நிலைமை நமக்கு வரக்கூடாது. அப்போ போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் கேட்பீங்களா, இல்லை பேங்க்ல கேட்பீங்களா? பேங்க்ல நீங்க கேட்ட உடனே அவங்க உங்க கையில எடுத்து கொடுக்க போறாங்களா? குறைஞ்சது 15 to 20 நாள் ஆக்க மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைன், நாங்கள் இன்ஸ்டன்டா கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு உங்ககிட்ட பெரிய கதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இன் ரியாலிட்டி குறைஞ்சது 15 to 20 நாள் ஆக்கிடுவோம். இந்த மாதிரி டைம்ல உங்களை காப்பாற்ற உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி எமர்ஜென்சி. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது எமர்ஜென்சி. இது உங்க லைஃபோட ஏர் பேக் மாதிரி இருக்கும். கார்ல ஏர் பேக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃப்பை சேவ் பண்றதுல, இதுவும் அதே மாதிரி தான். உங்களோட மானத்தை காப்பாற்றும், உங்களோட ரெஸ்பெக்டை காப்பாற்றும். சரி, ஓகே. ஸோ எமர்ஜென்சி பண்ணா என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒரு 20,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட 6 மாசத்துக்கு தேவையான ஃபண்ட் உங்களோட கையில எப்பயுமே இருக்கணும். அதாவது 1,20,000 ரூபாய் உங்களோட பேங்க்ல தனியா இருக்கும். இந்த பணத்தை உங்களுக்கு எமர்ஜென்சி நான் மட்டும் தான் டச் பண்ணணும். அண்ட் இதை உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடாதீங்க, அதனால எந்த யூஸ்மே கிடையாது. இதை நீங்க டச் பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது இமீடியட்டா டச் பண்ண முடியாத அளவுக்கு எஃப்டிலையோ இல்லை லிக்விட் ஃபண்ட்லையோ போட்டுருவீங்க. உங்களுக்கு எமர்ஜென்சின்னு தேவைப்படுற டைம்ல இதை நீங்க உடனே வித்ட்ரா பண்ற மாதிரி இந்த பணம் இருக்கு. அண்ட் முக்கியமா இதை உங்களோட ஷேர் மார்க்கெட்லயோ இல்லை வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் இந்த பணத்தை போடக்கூடாது. உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல நீங்க வேணும்னு நினைக்கும் போது இந்த பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணணும். அந்த மாதிரி இந்த பணம் இருக்கும் இன்ஸ்டன்டா. 2026 ஆரம்பிக்க போது உங்ககிட்ட எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பா இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற யார்கிட்ட எல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் பத்தி நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல ஃபினான்ஸ், மணி, ரிலேஷன்ஷிப், எஜுகேஷன், செல்ஃப் ஹெல்ப், ஸோ எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.